பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் செந்தில் இருந்துட்டு பயங்கரமாக குடிச்சிருக்காரு. கூட நம்ம செந்திலும் அதே மாதிரி கதிரும் வந்து செந்திலை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. மீனா இருந்துட்டு அவங்களுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ அப்பா தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் தூங்கினதுனால தான் உங்களை ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மை ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கோடா சாப்பிட்டதுக்காக அந்த மனுஷன் என்னெல்லாம் பேச்சு பேசினாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கே. சரி வாங்கண்ணே எதுவும் பேசாதீங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம், ஆனால் 3 பேரும் ஒரே தடவை தான் காலையிட எடுத்து வச்சு உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சரின்னு சொல்லிட்டு ஓட்டத்துறையை சொல்லி கால் எடுத்து உள்ளே வைக்க பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பாண்டியன் வந்து நிற்கிறாரு. பாண்டியனை பார்த்தோன்னே மொத்த பேரும் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. செந்தில பிடிச்சிட்டு இருந்த கதிரும் கையை எடுத்துடுறாரு. அதே மாதிரி நம்ம பழனியும் வந்து கையை எடுத்துடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்ன 2 பேரும் கையை விட்டுட்டேன், ஐ ஆம் ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னடா என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு இங்கே வந்திருக்கீங்க? இல்லைப்பா ட்ராவல்ஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த வாய்ஸை நான் இங்கே கேட்டிருக்கேனே, பக்கோடா சாப்பிட்டதுக்காக என்னை திட்டினார் மிஸ்டர் பாண்டியன் தானே இவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் என்னடா இவன் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னை குடிச்சிட்டு வந்திருக்கானா, வேலை போயிருக்கு, கொஞ்சம் கூட அசிங்கப்படாமல் இப்படி வந்து மொடாக்குடியாக குடிச்சிட்டு வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி வராங்க. ஏன் என்னாச்சு, ஏன் எல்லோரும் வெளியவே நின்றுட்டுருக்கீங்க, டே செந்தில் உள்ளவாடா எங்கடா போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹாய் மம்மி, என்னடா இவன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, குடிச்சிட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஹாய் சொன்னேன், திரும்பவும் ஹாய் சொன்னோம், அதுதான் மேனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சான், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது, அதனால் இவனை இப்படியே விட்டுட்டு நீங்கள் போய் உள்ளே படுங்க, அம்மா மீனா நீ உள்ளே போமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா, அவன் என் பேச்சை கேறி எங்கேயும் எதுவும் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம செந்திலில் கிராஸ் பண்ணி மீனை வந்து பாண்டியன் சொன்ன மாதிரி உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்பான்னு பார்த்தா என் அப்பா சொல்கிற மாதிரி உள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு கோமதியும் கிளம்பி உள்ளே போயிடுறாங்க. நாம் இப்போ எங்கடா போய் தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு பெட்ஷீட்டு, ஒரு தலகாணி, மெத்தை, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏசி இதெல்லாம் மாட்டினீங்கன்னா சூப்பராக தூங்கிடுவேன், மிஸ்டர் பாண்டியன் அதெல்லாம் மாட்டி கொடுக்குறதா தான் சொன்னார், ஆனால் அதுக்குள்ளே ஒரு பாட்டுக்குள்ளே கிளம்பி போயிட்டாரு, நான் இப்போ எப்படி தூங்குறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிடக்கிற திண்ணை மேலே மூட்டை மேலே போய் அப்படியே விழுந்துடுறாரு. இவனை இப்படி விட்டுட்டாலாம் நம்ம போயிட முடியாது, நம்மளுக்கும் படிக்க இங்கே தான்டா போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செந்திலுக்கு தனியாக வெளியவே அவங்களும் படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லோரும் டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம கதிர் இருந்துட்டு மீனா கிட்டே போயிட்டு, அண்ணன் எந்திரிச்சிருச்சா, அப்பாவை அண்ணன் பார்த்துச்சா, 2 பேரும் பேசிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் யாரும் யாரையும் பார்த்துக்கல, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக செந்திலும் வராங்க. டேய் நில்லடா, ஏம்மா கோமதி, அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்மா, குளிச்சு முடிச்சுட்டு பாரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறாரு, நல்லா காஃபி சாப்பாடுன்னு சொல்லி நல்லா செஞ்சு போடு, கொஞ்சம் கூட சூடு சொரணை வெக்கம் மானம் எதுவுமே இல்லாமல் அவன் நல்லா தின்னுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு திண்டாடிட்டே வந்து தூங்குவான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கப்பா நான் குடித்தது தப்பு தான், அதுக்காக அதையே சொல்லிட்டு இருந்தேன், என்ன அர்த்தம், மன கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் குடித்தேன், அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க இப்போ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நீ குடிக்காமல் போ, அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை, லஞ்சம் கொடுத்து வேலையை வாங்கினல, ஆனால் அதே லஞ்சத்தை நீயும் கை நீட்டி வாங்கியிருக்க, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, இப்போ வேலையும் போயிடுச்சு, கேஸ் போட்டு வேலையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், ஏதோ நீங்கள் எனக்கு பணத்தை கொடுத்து வேலை வாங்கி கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, மீனா லோன் போட்டு தானே எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்தா, அது மட்டும் கிடையாது, எனக்கும் அவனுக்கும் பார வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கதிர்க்கும் 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க, ஆனால் கொடுன்னு சொல்லி என்னை மட்டும் நீங்கள் டார்ச்சர் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி அவனை கேட்க வேண்டியதானே, ஆனால் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமையில் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னை 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 நீங்கள் தானே பெற்றீங்க, இல்லை தவிட்டுக்கு எங்கேயாச்சும் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு, நீங்கள் மாமா கிட்டே பேசுகிறீங்களா, பேசுங்க, அவரும் பணத்தை கொடுக்கறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சிட்ருக்காரு, மொத்தமாக அவரே ஒன்று எடுத்து
எடுத்துக்க போகிறது கிடையாது. தேவையில்லாம கதிர பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நீ பேசாதம்மா. நான் அப்பா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க அவர்கிட்ட என்ன வேணாலும் பேசிக்கோங்க. அத பத்தி நான் எதுவும் கேட்கல. ஆனா அவர்கிட்ட கதிர பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் நீங்க பார்த்து பேசுங்க மாமா அப்படின்ற மாரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் என் அப்பா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க நான் லஞ்சம் வாங்கினது தப்பு தான். என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேஸ் போட்டு என் வேலைய என்னால திரும்ப வாங்கிக்க முடியும். உங்க கடையில வந்து எடுபிடி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு, உங்ககிட்ட அவமானத்தையும் பட்டுக்கிட்டு, என்னால உங்க கடையில இருக்க முடியாது. இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செந்தில் வந்து பயங்கரமா பேசுறாங்க. செந்தில் மேல கோவத்த காட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "வாய் உனக்கு நீளமா போச்சுடா" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற டேபிள வந்து உடைச்சு காட்டுறாரு. எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.